2012 வெளியான ரூபி ஸ்பார்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஒரு ஃபேண்டசி ஃபீல் குட் படம் தான் பார்க்க போகிறோம். படத்துடைய ஆன்லைன் எதுவுமே பார்க்க வேணாம். நீங்கள் தம்ப்நெயில்ல பார்க்குற மாதிரி அப்படியே நம்ம ஸ்டோரியில் போயிடலாம். இந்த மூவியோட முதல் சீன்லேயே பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தில் ஒரு பொண்ணுடைய மூஞ்சி சரியாகவே தெரியல. பட் யார்கிட்டயும் வசீகரமாக பேசுகிற மாதிரி தெரியுது. யார் இந்த பொண்ணு, யார்கிட்ட பேசுகிறா அப்படின்னு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ஒருத்தன் கனவுலேருந்து துடிச்சு எந்திக்கிறான். ஆக்சுவலாக இவ்வளோ நேரம் கண்டது அவன் கனவு போல. ஸோ இவன் வந்து நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் கால்வின். இவனுக்கு இப்படி தான் அடிக்கடி ஒரு பொண்ணு கனவுல வந்துட்டு போறா. சொல்லப்போனால் அது அவனுடைய ட்ரீம் கேர்ள்னு வச்சுக்கலாம். கால்வின் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். 10 வருஷத்துக்கு முன்னால, அதாவது அவனுக்கு 19 வயசு இருக்கிறப்போ அந்த சின்ன வயசுலயே ஒரு புக் எழுதி அவன் வெளியிட்டான். அந்த நாவல் உலகெங்கும் பட்டி தொட்டி எங்கும் ரொம்ப பிரபலமாச்சு. அதன் மூலமா இவன் ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டான். ஆனா அதுக்கப்புறம் அந்த புகழுக்கு ஏற்ற மாதிரியான இன்னொரு நாவல் இவனால படைக்க முடியல, உருவாக்க முடியல. சிறு சிறு கதைகள் மட்டும் தான் நம்மளால எழுதிருக்கிறாப்ல. ஆனா அந்த படைப்பாற்றலுக்கு நிகரான ஒரு நாவல் நம்மளால உருவாக்க முடியலையே அப்படின்னு இவனுக்குள்ள மனசு கஷ்டம். அது போக இவங்கிட்ட ஸ்காட்டின்னு ஒரு நாய் இருக்கு. அதையும் சொல் பேச்சு கேட்கவே கேட்காது. அப்படி பண்ணாதனா அப்படிதான் பண்ணோம், இப்படி பண்ணாதனா இப்படிதான் பண்ணோம். ஸோ என்னுடைய முழு பிரம்மாஸ்திரமே எதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைப்ரைட்டர் தான். அதுதான் அவனுடைய உலகமே. அதுல தான் அவனுடைய சிறுகதைகளா இருக்கட்டும், அந்த முதல் தடவை எழுதின நாவலா இருக்கட்டும், எல்லாமே இங்கிருந்து உருவாக்குனது தான். ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் மாதிரி ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணலாமான்னு ஸ்டார்ட் பண்ணா எதுவுமே மைண்டுக்கே வராது. சரி அப்புறமா பார்த்துக்கலான்ட்டு அப்படியே விட்டுருவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு ஹாரின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்கிறான். எப்போதுமே ஜிம்ல தான் அவனை போய் பார்ப்பான். அண்ணன் தான் இவனை வற்புறுத்தி ஜிம்முக்குலாம் கூப்பிடுறது உண்டு. கால்வின் சொல்ல போனா ரொம்பவே இன்ட்ரோவர்ட். அதிகமாக யார்ட்டையும் பேச மாட்டான். ஆனா மற்றவங்க மாதிரி இவனுக்கும் காதல் வாழ்க்கை, ஒரு பிடிச்ச பொண்ணு கிடைக்கணும்னு ஆசைப்படுறாப்ல. அதனால அண்ணன் சொல்றான், ரைட்டருங்கிறதுனால இவனுக்கு ஏகப்பட்ட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்படி ஒரு பொண்ணை பார்த்து நீ உஷார் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொன்னா, என்னுடைய பின்புலங்கள் பார்த்து யாருமே என்னை விரும்பக்கூடாது, என்னுடைய குணாதிசயம் பார்த்து என்ன விரும்பக்கூடிய பொண்ணு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். அப்போ உனக்கு இந்த ஜென்மத்திலே கல்யாணம் ஆகாதுன்ட்டு அண்ணன் கலாய்க்கிறான். அப்புறம் ஒரு தெரபிஸ்ட் பார்க்க வராப்ல. இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, வெளி உலக வாழ்க்கை கிடையாது, யார்ட்டையும் பேச மாட்டான், ஒரு தனிமையான வாழ்க்கையில தான் இருக்கிறான். ஸோ இவனால ப்ராப்பரா எதுவுமே ஸ்டார்ட் பண்ண முடியல. இதுக்காக தான் தெரப்பி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இவன் வளர்க்குறான் தெரியுமா, ஸ்காட்டின்னு ஒரு நாய். அந்த நாய் கூட இவர் தான் வாங்க சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம், அதை வெளியே கூப்பிட்டு போனா யாராச்சும் எடுத்து கொஞ்சுவாங்க, பொண்ணுங்க எடுத்து கொஞ்சம்னா கண்டிப்பா அப்படியே பேசி பழகி நம்பர் வாங்கி அப்படி டேட்டிங் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஆனா இவன் எப்படியோ அதே மாதிரி தான் நாயோடைய கேரக்டரும். அது அதிகமா யாருக்கிட்டையும் சேராது. மற்றவங்க பார்த்தாலே பயந்து ஓடிடும். நாயும் என்ன மாதிரி இருந்த நாய் என்ன சார் பண்றதுன்ட்டு இப்படி சொல்றான். அப்புறம் அவரே சலிச்சு போயிட்டு, எப்பா டே உனக்கு தெரப்பி கொடுத்து எனக்கு கடைசியில் தெரப்பி கொடுக்கணும் போல, நான் சொல்றேன் அது வேணா பண்றியா? இந்த நாயோடைய கேரக்டரும் உன்னுடைய கேரக்டரும் ஒரே மாதிரி இருக்கு. இந்த நாயை பிடிக்கிற அளவுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு பொண்ணு இருந்தா அந்த பொண்ணுடைய குணாதிசயம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு கற்பனையா நீ ஒரு நாவல் எழுதி ட்ரை பண்ணு, சிறுகதையா ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கப்புறம் என்னுடைய நாவல் வெளியிட்டு 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு ஃபேன்ஸ் மீட்டப் போச்சு. 10th ஆனிவர்சரி எடிஷன் சொல்லிட்டு ஒரு புக் வந்து வெளியிடுறாங்க. அதுக்காக இவனை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறாங்க, போட்டோஸ் எடுத்துக்கிறாங்க, ஆட்டோகிராஃப்லாம் வாங்கிக்கிறாங்க. அந்த புக்கு மாதிரி நீங்க அடுத்ததா எப்போ புக்கு வெளியிடுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கறாங்க. அவன் எதுக்குடா இங்க வந்தோம், எதுக்கு நம்மளை கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சலிப்பா தான் அந்த நிகழ்ச்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு நாவல் ஸ்டார்ட் பண்ண முடியலன்னு தான் வருத்தத்தில் இருக்கிறான். இதுல இவங்க வேற டென்ஷனை ஏற்றி விட்டாங்க. ரொம்ப டிப்ரெஷன்ல தான் வந்து அப்படியே கவுந்தடிச்சு சோஃபால தூங்கினா கட் பண்ணா இவன் ஸ்காட்டியோட நல்ல ஒரு பறந்த வெளியில ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து புக் ரீட் பண்ற மாதிரி தெரியுது. அப்போ அங்க இருந்து ஒரு அழகான பொண்ணு வர. அந்த பொண்ணை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணு வசீகரமா பேசினால இவன் கனவுல, அந்த பொண்ணு மாதிரி தான் இருக்கு. உங்க நாய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலா நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட், நல்ல படம் வரைவேன், உங்க நாயை வேணா நான் டிராயிங் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை வரைகிறா. நாயோடைய பேர் என்ன, அதுக்கு என்னென்ன குணாதிசயங்கள்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்க, அது பெருசா யார்கிட்டயும் பழகாது, சொல் பேச்சே கேட்காது. அது மட்டும் இல்லாம அவன் ஒரு பையன், ஆனா கேர்ள் மாதிரி தான் நடந்துப்பான் அப்படிலாம் சொல்ல, வாவ் எனக்கு இந்த மாதிரியான டாக்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, எதிர்த்து சேட்டை பிடிச்ச பைபிள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்ட்டு ரொம்ப ஆச்சரியமா கேட்கறான். ஏன்னா இந்த நாயுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சு கூட யாராச்சும் பிடிச்சிருக்குன்னு சொன்னா அவங்க கேரக்டரா ஒரு கற்பனையா எழுதுன்னு அந்த தெரபிஸ்ட் சொல்லியிருப்பாரு. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த நாயே அந்த பொண்ணுக்கு பிடிக்குதுன்னா அப்போ ஒன்னையும் பிடிக்கும் அப்படிங்கிறது தான் நினைச்சு சொல்லியிருப்பாரு போல. ஸோ இப்போ இந்த பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காள்ல, அப்படியே இந்த பொண்ணுகிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா கனவுல இருந்து தூங்கி முழிக்கிறான். ஆக்சுவலா இதுவுமே ஒரு கனவு தான் போல. ஆனா இருந்தாலுமே ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்ட்டு மேல போறான். அவன் டைப்ரைட்டர் எடுத்து இப்போ அந்த நாவலுக்கான கதை வந்து அவனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. அவன் கனவுல வந்த அந்த பொண்ணு, அந்த பொண்ணுடைய பேரு ரூபி அப்படின்ட்டு ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா வச்சு, அதுவும் அந்த பொண்ணு இவனும் காதலிக்கிற மாதிரி ஒரு நாவலை ஸ்டார்ட் பண்றான். மணிக்கணக்கா நாள் கணக்கான்னு சொல்லிட்டு டைப் பண்றான். இப்படி ஒரு ஐடியா கொடுத்து அந்த தெரபிஸ்ட் கிட்டையும் வந்து நன்றி சொல்றான். சார் நீங்க கொடுத்த ஐடியா தான், நாவல்ல எனக்கு ஒரு பிடிப்பு கிடைச்சிருக்கு சார், ரொம்ப நல்லதாச்சுப்பா. ஆமா கதை எப்படி எழுதுன்னு சொல்லிட்டு கேட்டா, என் கனவுல ஒரு பொண்ணு அடிக்கடி வருவான்னு சொல்லுவான்ல சார், அந்த பொண்ணை வச்சுதான், அவ பேர் ரூபி, அவளும் நானும் காதலிக்கிற மாதிரி. அவ பாஸ்ட் லைஃப் பத்திலாம் அவன் அப்படியே சொல்றான். அந்த பொண்ணு சின்ன வயசா இருக்கிறப்போ அவங்க அப்பா அம்மா விபத்துல இறந்து போயிருந்தாங்க. அப்புறம் ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிறா. ஒரு சாதாரண பொண்ணுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அவளுக்கு கிடைக்குது. காலேஜ் படிக்கிறப்போ ஒரு ப்ரொஃபஸரோட அவளுக்கு கொஞ்சம் பழக்கமாயிருது. அதனால அவளை காலேஜ் விட்டு துரத்துறாங்க. அப்புறம் ஒரு வேலைக்கு போறா, ஒரு பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கிறா. அந்த பாய் ஃப்ரெண்டும் ஏமாத்திட்டு போயிருந்தான். இதுக்கப்புறம் லைஃப்ல தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பையன் கிடைக்கணும்னு சொல்லிட்டு ஏங்குறா.
அப்பதான் நான் அவ வாழ்க்கைக்குள்ள என்ட்ரி ஆகுறேன். அப்புறம் நாங்க 2 பேருமே சேர்ந்து காதலிக்கிறோம். இதுதான் சார் கதை. அவரும் ஓகே தான், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவன் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா அண்ணனும் அண்ணியும் வந்திருக்காங்க. அண்ணி கிச்சன்ல ஏதோ சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ணன் குழந்தைய கவனிச்சிட்டு இருக்கிறான். அப்போ பாத்தீங்கன்னா லேடிஸ் யூஸ் பண்ணக்கூடிய சில திங்ஸ் எல்லாம் வந்து இவன் பாத்ரூம்ல இருந்து கண்டுபிடிக்கிறான். அண்ணி இதை நீங்க யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு பார்த்தா, இல்லையே நாங்க இப்பதானே வந்தோம் அப்படின்னு அண்ணி சொல்றாங்க. இதுல அண்ணன் வர சோஃபால இருந்து பொண்ணுங்களோட இன்னர்ஸ் எல்லாம் எடுக்கிறாப்ல. டிராயர் திறந்தா அதுலயும் பொண்ணுங்களோட இன்னர்ஸ் எல்லாம் இருக்கு. அண்ணி அண்ணனை தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. டே பொண்ணுங்க கிட்ட பேச தெரியலன்ட்டு பலான வேலைலாம் வீட்டுல வச்சு பாத்துட்டு இருக்கிற போல அப்படின்னு அவங்க வந்து இப்படி சொல்றாங்க. இல்ல நான் அப்படிலாம் பண்ணல, எதுவும் பண்ணல, இது நம்ம நாய் இருக்குல்ல ஸ்காட்டி, அதுதான் பக்கத்து வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கும் போல அப்படின்ட்டு எப்படியோ சொல்லி சமாளிக்கிறான். அது எப்படி வந்ததுன்னு அவனுக்கு தெரியல. அப்புறம் நைட்டு அண்ணன் உட்காந்து சரக்க போட்டுட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இவன் எழுதுன வரைக்கும் நாவலை வந்து அண்ணன் படிச்சிருப்பான் போல. டே செம்ம மொக்கையா இருக்குடா, உன் பழைய நாவலை கம்பேர் பண்றப்போ இது அந்த அளவுக்கு ஒருத்திலன்னு தோணுது. ஏதோ ரூபின்னு ஒரு பொண்ணு சின்ன வயசுல விபத்துல அவங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரோட அவளுக்கு ஒரு பழக்கம், அப்புறம் ஒரு பாய் ஃப்ரெண்ட். ஆனா மொக்க கேரக்டரா இருக்கு, இப்படி எழுதுனாலாம் படிப்பாங்களா என்ன அப்படின்னு கேட்கிற அதை நானும் கம்ப்ளீட்டே பண்ணல, அது முடிச்சதுக்கு அப்புறமா அதுல என்ன குறை இருக்குன்னு சொல்லிட்டு தம்பி இப்படி சொல்றான். அப்புறம் அண்ணனும் அண்ணியும் வந்துட்டு ஓகே கிளம்புறோம் அப்படின்ட்டு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கிறோம், சாப்பிட்டு அங்க இருந்து போயிருந்தாங்க. இவன் நேரா வந்து டைப்ரைட்டர்ல தான் உட்காடுறான். நைட்லாம் தூங்காம அந்த ஃபிக்ஷனல் கேரக்டருக்குள்ள மூழ்கி அந்த பொண்ணை பத்தி உருகி அவங்க 2 பேரும் காதலிச்சா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கற்பனை உலகத்திலே மிதந்து பாத்தீங்கன்னா வந்து எழுதுறான். அதை நமக்கு விஷுவல்ல கூட காட்டுறாங்க. அந்த பொண்ணை இவனும் அப்படி ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்து ரொமான்டிக்கா பேசுறது, அப்புறம் அங்க குளிக்கிறது வைக்கிறது, தன்னோட இமேஜினேஷன் அந்த பொண்ணோட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறான். இவன் மறுநாள் இது வரைக்கும் டைப் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு சைரஸ் அப்படின்ட்டு ஒரு பப்ளிஷரை மீட் பண்றதுக்காக போன் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறான். அவசரமா கிளம்புறான்னு வச்சுக்கோங்களேன். அப்ப திடீர்னு பார்த்தா என் வீட்டுல இவன் கற்பனையில வரக்கூடிய அந்த ரூபி அந்த பொண்ணு கிச்சன்ல நின்னு ஹே கனி நாவலை முடிச்சிட்டி அப்படின்னு கேட்பாளாம். நம்ம ரஜினி அவர்கள் மாதிரி இவனுக்கு வாய் உளர ஆரம்பிச்சுட்டு எப்படி நீ வந்து அப்படின்ட்டு அங்க இருந்து மேல ஓடுறான். ஒண்ணுமே புரியல. நமக்கு பைத்தியமே பிடிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த கேரக்டர்ல நம்ம ரொம்ப மூழ்கிட்டோம். கனவு 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 விட்டு எந்தி அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம தூங்கலையே அப்படின்ட்டு வந்துட்டு யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம கண்ணு முன்னால இலூஷன் தான் வந்துட்டு போயிருக்குமோன்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா டே உனக்கு என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் கத்துது. போச்சு நமக்கு என்னமோ ஆச்சு அப்படின்ட்டு ஒரு ரூம்குள்ள கதவை பூட்டி அவன் தெரபிஸ்டுக்கு வந்து கால் பண்றான். அவர் இப்போ நாட் அவைலபிள். சரி நம்மளுடைய இலூஷன் தான் போல அப்படின்ட்டு வெள்ளமா கீழே வரான். இவ கிச்சன்ல என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. டே எதுக்குற என்ன பார்த்து பயந்து ஓடுற, உனக்கு தான் ஆம்லேட் போட்டுட்டு இருக்கிறேன் சாப்பிட்டு போகலான்னு சொன்னா எது முட்டை ஆம்லேட்டா, ஆமா இந்த இன்னர்ஸ் எல்லாம் யாரோட இதுமான்னு கேட்டா என்னோட இதுதான், ஏன்டா கேக்குற, சரி இரு நான் வாரேன் அப்படின்ட்டு நேரா ஒரு டேபிள் கடையில ஒளிஞ்சுக்கிட்டு அண்ணனுக்கு கால் பண்ணான்ட்டே ஹாரி என் கற்பனையில வரக்கூடிய ரூபி என் கண்ணு முன்னால வந்து நிக்கிறாடா, எனக்கு ஒண்ணுமே புரியல இது என்னவா இருக்கும். அவன் ஏதோ ஒரு மீட்டிங்ல இருப்பான் போல. டே முட்டாள் மாதிரி பேசாத, எனக்கு முக்கியமான மீட்டிங் வை நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்ட்டு அவன் வச்சிருந்தான். சரி அவளுக்கு தெரியாம எப்படியாச்சும் நைஸா கார் எடுத்துட்டு தப்பிச்சு ஓடலாம். இது இல்லூஷனா இல்ல வேற எதுவும் பேயா என்னன்னே தெரியலையே. நைஸா இருந்து நிலவு பாக்குறான். ஹனி என்ன சொல்லாம கொள்ளாம கிளம்புற, நானும் ரெடி ஆயிட்டேன் வா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே பண்ண முடியல. 2 பேருமே கார்ல வராங்க. பக்கத்துல இருக்கிறது என்னது ஒண்ணுமே புரியலையே. நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியறாளா, ஒருவேளை சூதுகவும் படத்துல விஜய் சேதுபதிக்கு தெரியற மாதிரி தான் நம்ம ட்ரீம்கள் நமக்கு மட்டும் தான் தெரியவா போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வாரான். காரை விட்டு கீழே இறங்குனா உனக்கு எதுவும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வா, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வந்திருக்கா நான் போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வாரான். இவனுக்கு தான் ஃப்ரெண்டே கிடையாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பயந்து போயிட்டு ஸ்கூல்ல எப்பவோ படிச்ச ஒரு பொண்ணை கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான் போல. ஏன்னா அப்பவாச்சும் நம்ம ஹீரோனை வந்து அவாய்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிறப்போ நீ கொஞ்சம் மொக்கையா இருந்த, ஆனா இப்போ பெரிய ஆளாயிட்டல்ல, சொல்லு நம்ம டேட்டிங் போகலாமா இல்ல வெளியே எங்க போகலாமா அப்படின்ட்டு அந்த பொண்ணு இவங்கிட்ட ஃப்ளோட் பண்ணுது. நீ வேறமா நிலைமை புரியாம இப்படி பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவன் முழிச்சிட்டு இருக்கிறான். அப்போ அங்க இருந்து நம்ம ஹீரோன் வந்துருந்தாங்க. டே இந்த வாரன்னு சொல்லிட்டு வந்த இந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு நேரமாட பேசுன்னு சொல்லிட்டு அவ கத்த, ஏய் கால்வின் யாரா இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேக்குது. அப்ப கேக்குறான் இந்த பொண்ணு உனக்கு கண்ணுக்கு தெரியறாளா, ஆமா நல்லா தெரியறாளே அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு சரி உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போயிட்டா. இதுக்கப்புறம் வார போற ஆட்டெல்லாம் நம்ம ஹீரோனை கண்ணுக்கு தெரியறாளான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்கள கேக்குறது, அவளை தொட்டு பார்க்க சொல்றது, இப்படி ரொம்ப கீழ்த்தனமா நடக்கிறான்னு சொல்லிட்டு அவ கோவத்துல தண்ணியையும் மூஞ்சில இறச்சி விட்டு போடா மூஞ்சில முழிக்காதன்னு அங்க இருந்து கோவப்பட்டு போறா. அப்புறம் தான் யோசிக்கிறான் அப்ப இது ரியல் பர்சன் தான். பின்னாலே ஓடி போயிட்டு அவட மன்னிப்பு கேட்கிறான். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டர் மூலமா தான் இவன் ஆசைப்பட்ட இவனுடைய ட்ரீம் கேர்ள் கனவு கண்ணி வந்து ரியலா வந்திருக்கிறா போல. அப்ப அது ஒரு மேஜிக் டைப்ரைட்டர்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவட்ட போய் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிச்சிரு நம்ம 2 பேரும் எப்படி மீட் பண்ணோம் எப்படி காதலிச்சோம், என்னடா பைத்திய மாதிரி வளர்ற, ப்ளீஸ் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா இவன்
அதுலயும் எப்படி கற்பனையிலேயே இவங்க 2 பேரும் மீட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அந்த நாவல்ல எழுதி வச்சிருக்கானோ அதை தான் இந்த பொண்ணு சொல்லுதா. சோ நம்ம 2 பேரும் இப்படிதான் மீட் பண்ணோம்னு சொல்றப்போ இவனால இது நம்பவே முடியல. அப்ப கடவுளா பார்த்து தான் நம்ம ரூபிய நம்ம ஆசைப்பட்ட பொண்ணு அனுப்பியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு கொண்டாட்டத்துல குதிக்கிறான். அப்புறம் என்ன, இந்த காதல் வாழ்க்கைய ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்றான். ஒரே ரொமான்ஸ் தான், கிஸ் தான், அப்படியே வந்து மஜாவா இருக்கிறாங்க 2 பேரும். அப்படியே ஒண்டி கட்டையா ஒரு தனிமையான வாழ்க்கையை வாழ்ந்தவனுக்கு ஆசைப்பட்ட பொண்ணு, அதுவும் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா நமக்கு பிடிச்ச பொண்ணு இப்படிதான் இருக்கணும்ட்டு பார்த்து பார்த்து செதுக்கி கற்பனையா எழுதின பொண்ணு நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும், அதுவே பெரிய வரம் தானே. அப்படிதாங்க அந்த பொண்ணோட செம்மையா அந்த காதல் வாழ்க்கையை என்ஜாய் பண்றான். இவனை பொறுத்த அளவுக்கு அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டர் மூலமா வந்த ஒரு கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனா அந்த பொண்ணு ஒரு ரியல் பர்சன். அவளுக்குள்ள ஃபீலிங்ஸ், எமோஷன் எல்லாமே இருக்கு. அவளை பொறுத்த வரைக்கும் இந்த ரியல் வேர்ல்டுல தான் அவ வாழ்ந்திருக்கிறா. நீ ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர்னு சொன்னா கூட அவன் நம்ப மாட்டா. இதை பத்தி அண்ணனை பார்த்து சொன்னா அவன் நம்புறதாவே இல்ல. உனக்கு கதை எழுதணும்ட்டு உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கண்டா, டாக்டர் தான் போய் பார்க்கணும்னு சொல்றப்போ டே வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ரூபியும் வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க 2 பேரும் இருங்க நான் சமைக்கிறேன் அங்க இருந்து போறா. அண்ணன்காரன் தனியா கூப்பிட்டு வந்து டே இந்த பொண்ணு யாரா, உனக்கு பெரும்பாலும் பொண்ணுங்க கிட்ட பேச தெரியாது. இந்த சைனாவில் நம்ம ஒரு படம் பார்த்திருப்போம்ல, காசு கொடுத்தா உண்மையான ஃப்ரெண்டா காதலியா நமக்கு பிடிச்ச ரிலேஷன்ஷிப்ல வந்து வாழ்ந்துட்டு போவாங்க, இருந்துட்டு போவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்கிறியான்ட்டு அண்ணன் எப்படி கேட்கிறான். டே உண்மைதான் சொல்றேன், ரூபி என் கற்பனையில வந்த ஒரு பொண்ணு ரியலா வந்திருக்கிறா. இல்ல இது தப்பா படுத்து, உன் கதையை திருடிட்டு போகிறதுக்கு தான் இப்படி ஒரு பொண்ணு வேஷம் போட்டு வந்திருக்கிறா, உனக்கு தெரியல, இதை நம்ம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணலாம்ட்டு அண்ணன் சொல்றான். அப்போ அந்த டைப்ரைட்டர்ல நம்ம எது சேஞ்ச் பண்ணாலும் அவ சேஞ்ச் ஆயிடுவாளா உண்மையான்னு கேட்டா இப்ப இவனு யோசிக்கிறான். ஆமா அப்படிதான் நினைக்கிறேன். சரி ஓகே, இது ஒரு மேஜிக் டைப்ரைட்டர்னா ஏதாச்சும் இதுல சேஞ்ச் பண்ணி பார்ப்போம், அப்படி ஏதாச்சும் சேஞ்ச் ஆச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னு உடனே போலீஸ்க்கு தான் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு அண்ணனும் தம்பியும் இந்த டைப்ரைட்டர் பக்கமா வந்து இவன் இது வரைக்கும் எழுதின அந்த நாவல்ல ஒரு பேப்பர் எடுத்து சரி என்ன சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு வந்துட்டு பாக்குறப்போ அண்ணன் சொல்றான், அந்த பொண்ணுக்கு பிரெஞ்சு மட்டும் தெரியற மாதிரி நீ எடிட் பண்ணி மாத்து, என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னதுனால ரூபிக்கு பிரெஞ்சு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு அந்த டைப்ரைட்டர்ல டைப் பண்றான். அவ்வளவுதான், கீழே ரூபி பாத்தீங்கன்னா பிரெஞ்சுல பேசுறா. உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லிட்டு பிரெஞ்சுல கேட்கிறா. 2 பேருமே கீழே வந்து பாக்குறானுங்க. அவ பாட்டுக்கு பிரெஞ்சுல பேசுறா. ஏதோ ரோபோட் மாதிரி தெரியுது, வேடிக்கை பாக்குறானுங்க. அவரும் கால்வின் மேல வந்து டைப்ரைட்டர்ல மாத்துறான். அதுக்கப்புறம் தான் நார்மலா இங்கிலீஷ் பேசக்கூடிய பொண்ணா பேசுறா. 3 பேருமே உட்காந்து சாப்பிடுறாங்க. அண்ணன் காரணம் உன்னை பத்தி சொல்லுமா, எப்படி நீங்க 2 பேரும் மீட் பண்ணீங்க அண்ட் உங்க வீட்டுல எப்படி இருக்கிறாங்க, எங்க இருக்கிறாங்கன்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா அண்ணனுமே அந்த நாவல் படிச்சிருப்பான் தெரியுமா, அந்த நாவல் உள்ள ஸ்டோரியை அப்படியே சொல்ல இதை அண்ணனால நம்பவே முடியல. சாப்பிட்டு முடிச்சு அண்ணனும் தம்பி காருக்குள்ள ஓடி வந்து குசு குசுன்னு பேசிக்கிறானுங்க. என்னடா இது மாயாஜால படம் மாதிரி இருக்கு, நம்பவே முடியல. அப்ப இந்த டைப்ரைட்டர் தான் எல்லாமே காரணமா? ஆமா எல்லாமே அதுதான் பிடிச்ச மாதிரி கொடுத்துருக்குது. அப்ப பிடிச்ச மாதிரி இந்த பொண்ணை நீ எப்படி வேணாலும் மாத்திக்கலாமா அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா இனிமேல் நான் எழுத போறது கிடையாது, அந்த நாவலா நான் பூட்டி வைக்க போறேன். எனக்கு இவளே போதும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்படி ஒரு பொண்ணு எனக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படியே வருகிறா அப்படின்னு சொல்றப்போ டே என்ன பைத்தியமா நீ, இந்த பொண்ணோட நீ எப்படி குடும்பம் நடத்த முடியும், அதுவும் வீட்டுல அப்பா அம்மா என் ஒய்ஃப் எல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்கன்னு சொல்றப்போ ஐயா ராசா இது நம்மளோட இருக்கட்டும், யார்ட்டையும் சொல்லாத, தயவு செஞ்சு ப்ளீஸ், இப்போதைக்கு இந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கிறா, நடக்கிறது அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்கிட்ட சொல்ல சரிடா உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே தான், நீயும் எத்தனை நாள் தான் ஒண்டியா இருப்ப, ஓகே வாரான்னு சொல்லிட்டு அண்ணனும் அங்க இருந்து கிளம்பி போயிருந்தான். வந்ததுமே இவனும் நாவல் எடுத்து ஒளிச்சு வைக்கிறான். அப்போ அங்க இருந்து வாரா, உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டு போறாரு, எனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வீட்டுல காதலுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு சொல்ல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே அப்படி கார்ல போயிட்டு இருக்காங்க. மறுநாள் இப்போ அம்மா கால் பண்றாங்க, டே உன் அண்ணன் சொன்னா ஏதோ காதலு பொண்ணுக்குன்னுட்டு ஒரு வார்த்தை சொல்லல பாத்தியா அப்படின்னு சொல்றப்போ அதுக்குள்ள சொல்லிட்டானா, அம்மா நேர்ல வந்து நான் சொல்லலாம்னு இருந்தம்மா, நேர்லயே வரோம் அப்படின்னு சொல்ல மறுநாளே பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலியை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போறாங்க. மருமகளை பார்த்ததும் அம்மாவுக்கு கை கால் ஓடல, அவளை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. வாமாவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டு தோட்டம், வளர்க்கிற செடி கொடிகள் அண்ட் அவங்க வீடை பாத்தீங்கன்னா புத்தமான மாதிரி ரொம்ப அமைதியா இருக்கு. அதுவும் அவனுடைய அம்மா ரொம்ப அன்பா பண்பா பாசமா பழகிறதெல்லாம் பார்த்து அவங்க அம்மாவையும் ரொம்ப பிடிச்சி போயிருது. அப்புறம் ஹீரோடைய ஸ்டெப் ஃபாதர் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் பேர் மார்ட், ரொம்ப நல்லவர். இவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அம்மா 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க போல. கட் பண்ணா இப்போ அண்ணன் ஃபேமிலி வந்தாச்சு. ரொம்ப சந்தோஷமா ஒரு விருந்து சாப்பாடு, அப்புறம் சின்ன குழந்தைங்க மாதிரி பாட்டுக்கு பாட்டு, வார்த்தை விளையாட்டுலாம் ரொம்ப ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. குடும்பம் மொத்தமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. இனிமே இருட்டாக வெளியே டேபிள் போட்டு அண்ணனும் மாட்டும் சரக்கு அடிக்க மத்தவங்க எல்லாருமே சாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ குடிக்க மாட்டான். ஆனா அண்ணன் மாட்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப போதை ஆயிட்டான். அந்த போதையோட போதையா என் தம்பி ஒரு ஜீனியஸ், அவனை மாதிரி நாவல் எழுதவே முடியாது, அவன் இப்போ ஒரு டைப்ரைட்டர்ல அப்படின்னு சொல்லிட்டு உளர வாரான். இவனுக்கு பீதி தாங்க முடியல. நல்ல வேலை பாத்தீங்கன்னா அங்க இருந்து
அவன் ஒய்ஃப் உனக்கு ஓவர் ஆயிட்டுன்ட்டு உள்ள கூப்பிட்டு போயிருந்தாங்க. அப்புறம் மார்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப போதை ஆயிட்டாரு. இவனுக்காக பார்த்து ஒரு சேர் ஒன்று பண்ணியிருப்பார் போல வுட்டால. அதை வந்து ப்ரெசென்ட் பண்றாரு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப காஸ்ட்லியான வுட்னு சொல்லிட்டு அதை மறுநாள் காலையில கார்ல கட்டி வீட்டுக்கு கொண்டு வரான். இப்படியே சில நாட்கள் போயிட்டு இருக்குது. ஸோ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ தான் சமையல் பண்ணிட்டு இருக்கிறா. ஏதோ பாட்டு படிச்சுட்டே சமையல் பண்ணிட்டு இருக்கிறா. இவன் புக் ரீட் பண்றதுனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. கொஞ்சம் அமைதியா படிமா அப்படின்னு சொல்லிட்டான் போல. அவ ரொம்ப சென்சிட்டிவ் பர்சன் மாதிரி எடுத்துக்கிறா. அன்னைக்கு ஃபுல்லா அவங்ககிட்ட பேசவே இல்லை. ரொம்ப ஹர்ட் ஆகி உட்காந்து அழுதுட்டு இருக்கிறா. என்னாச்சுன்னு போய் சமாதானப்படுத்துறா. இல்ல எனக்கு வீட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குது. இப்படி மாத்தி நம்ம மூஞ்சே பார்த்து வச்சுக்கோயேன் 2 பேரும் வெறுக்க ஆரம்பிச்சிருவோம். நான் பேசாம ஆர்ட் கிளாஸ்க்கு போயிட்டு வருவான்னு சொல்றா. ஆக்சுவலா இவ எழுதின நாவல் படி இவளுடைய கதாபாத்திரம் ஆர்ட் நல்லா வரையும் போல. சரி ஓகே போயிட்டு வான்னு சொல்லிட்டு அப்படி ஒரு கிளாஸுக்கு ஜாயின் பண்ணிக்கிறா. எப்படி தெரியுமா, வாரத்துக்கு ஒரு முறை தான் போகணும். அதுவும் நைட்டு போயிட்டு மறுநாள் காலையில தான் கிளாஸை முடிச்சுட்டு வர வேண்டியதா இருக்கும். அப்படி ஃபர்ஸ்ட் டைம் இவனை விட்டு போறா. இவ்வளவு நாள் அவளோட ஒன்னா இருந்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் பிரிவு அவனால தாங்கவே முடியல. தூக்கமும் வரல. ரொம்ப மிஸ் பண்றான். இப்படி 2-3 வாரம் போகுது. வாரத்துல அந்த ஒரு நாள் மட்டும் அவளை பிரிஞ்சு இவனால நிம்மதியா இருக்கவே முடியல. தூக்கமும் வரல. கொஞ்சமா இவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் ஏற்பட்ட மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. சடனா ஒரு நாள் கேட்டா நான் இன்னைக்கு வரமாட்டேன். என் ஆர்ட் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து நாங்க ஒரு பார்ட்டி ஒரு பப்புக்கு வந்திருக்கிறோம். கொஞ்சம் குடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்ப நான் உனக்காக சமையல் பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொன்னா வேணாம் நான் வரமாட்டேன். நீ சோத்துக்கு தண்ணி ஊத்திட்டு நீனே கவுந்தரிச்சு படுத்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்ல அவ்வளவுதான் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. மனசுல ஒரு மாதிரி குடையுது. தூக்கமே வரல. நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாளோ அப்படின்னு ரொம்ப பயந்து போறான். அதான் கைவசம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்ட்டு பூட்டி வச்சிருந்த நாவலை எடுக்கிறான். டைப்ரைட்டர்ல போட்டு இப்போ அதை ரீரைட் பண்றான். என்ன பண்றான் தெரியுமா, ரூபி என்னை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது, என்னை விட்டு பிரியக்கூடாது, நாய்க்குட்டி மாதிரி நான் சுத்தி வரணும் அப்படின்ட்டு இப்படி கேரக்டர் கதையை மாத்தி வைக்க அடுத்த செகண்டே கால் வருது. கால்வின் எங்க இருக்கிற, நான் வீட்டுக்கு வரேன், எனக்கு உன்னை பிரிஞ்சு இருக்க முடியலன்னு சொல்லிட்டு வேகமா வந்து 2 பேருமே பெட்ல ஒன்னா இருக்கிறாங்க. கட்டி பிடிச்சிட்டு விடவே மனுகிறா. எங்க போனாலும் கூடவே வாரா. ஒட்டிக்கிட்டே இருக்கிறா. நாய்க்குட்டி மாதிரி இவனையே சுத்தி வாரா. வெளியே போனாலுமே பாத்தீங்கன்னா இவனை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டே வாரா. இவனுக்கு இது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குது. போக போக கொஞ்சம் வெறுப்பாயிருது. அப்படிதான் வெளியே ஒரு நாள் போனப்போ போன் பேசிக்கிட்டே கூட்டத்துல இவளை கொஞ்சம் மிஸ் பண்ணிருந்தான். எங்க மிஸ் பண்ணானோ அந்த இடத்துல சின்ன புலத்தனமா அப்படி நிக்கிறா. வீட்டுக்கு வந்தா ஒரே அழகாச்சு தான். எதுக்கு என்ன விட்டு போனேன்னு சொல்லிட்டு. சோ இந்த கதாபாத்திரம் வந்து எதிர்பார்த்த மாதிரியே போகல. ரொம்ப சைல்டிஷா போயிடுச்சு. சோகமாவே இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால என்ன பண்றானா எப்போதுமே அவ சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வர மாத்தி வச்சிருந்தான். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன புலத்தனமா ரொம்பவே வந்து குழந்தைத்தனமா நடந்துகிட்டு இருக்கிறா. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அண்ணனும் அண்ணியும் கூட வீட்டுக்கு வராங்க. அண்ணன்கிட்ட இதை பத்தி சொல்றான். டே அந்த நாவலை பூட்டி வச்சேன்ல, அப்புறம் கொஞ்சம் ரீரைட் பண்ணிட்டான்டா. ரீரைட் பண்ணியா? ரீரைட்னா எப்படி பாடியில் எதுவும் சேஞ்ச் பண்ணியா? சி அப்படி இல்லடா, அவ பர்சனாலிட்டியை மட்டும் கொஞ்சம் மாத்தி வச்சேன். ஃபர்ஸ்ட் என்னை விட்டு போற மாதிரி இருந்துச்சு. சரி என் கூட ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் ரொம்பவே தொல்லையாயிருச்சு. சோகமாவே இருந்தா சரி சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு வச்சேன். எப்போதுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னா அங்க பாருங்களேன். அண்ணியும் இவளும் பாத்தீங்கன்னா தனியில ஜாலியா குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இவ பாட்டுக்கு குழந்தைத்தனமா சிரிச்சுக்கிட்டே இருக்கிறா. அண்ணனும் சொல்லலான்ட்டு இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல, பாத்துக்கோ அவ்வளவுதான் வான் பண்றாப்ல. அண்ணா ஃபேமிலி போனதுக்கு அப்புறமாவும் இன்னும் பாத்தீங்கன்னா விளையாட்டு புள்ளையாவே இருக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஃபைனலி வேற விதமா மாத்தி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீரைட் பண்ணி எடிட் பண்ணி வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நார்மல் கேர்ள் ஃப்ரெண்ட்னா எப்படி இருப்பாங்க, அப்பப்போ சந்தோஷமா இருப்பாங்க, அப்பப்போ கோவப்படுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்கிறா. கொஞ்சம் பிடிவாதமும் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ பார்ட்டிக்கு போகணும் கிளம்புன்னு சொன்னா நான் வரல, நீ போயிட்டு வா, எனக்கு ஒரு மாதிரி மைண்டே அப்செட்டா இருக்குதுன்னு சொல்லிட்டா. இவதான் ஃபர்ஸ்ட் டைம் ரூபி பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா பேசுறா. ஏதோ ரோபோட் மாதிரி அவளுடைய கதாபாத்திரத்தை மாத்தி வைக்கிறான் தெரியுமா. ஆனா அது எல்லாமே அவளால ஃபீல் பண்ணிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாளாவே என்னால வித்தியாசமான கதாபாத்திரத்துக்கு அப்படியே ஷிஃப்ட் ஆகுறது என்னால ஃபீல் பண்ணிக்க முடியுது. ஏன் இப்படி நடக்குன்னு தெரியலன்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுற மாதிரி சொல்றா. நீ ஒரு தெரபிஸ்ட பாப்ப தெரியுமா, அவரை போய் பார்க்கணும் போல அப்படின்னு சொல்றப்போ நம்ம பண்ற சேஞ்சஸ் இவளை கொஞ்சம் அஃபெக்ட் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிறான். அப்புறம் இவளை கன்வின்ஸ் பண்ணி எப்படியோ பார்ட்டிக்கு கூப்பிட்டு வந்தாச்சு. அங்கதான் சைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பப்ளிஷர் வந்து மீட் பண்றான். சோ அவர் கூட கேக்குறாரு, என்னப்பா புக் ஏதோ ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்ன, ஏதோ முடிச்சிட்டியா, வேலை எதுவும் பார்த்துட்டு இருக்கிறேன்னு கேட்டா இப்போதைக்கு சொல்ல முடியாதுல, நம்ம ஹீரோன் பத்தி தானே அந்த கதையை போய்கிட்டு இருக்கு, அதனால இல்ல சார் அப்படின்னு சொல்றான். இங்க வா நம்ம டீம் நிக்குது பாரு அப்படின்ட்டு இவனை அங்க இருந்து கூப்பிட்டு போயிருந்தாரு. இப்போ நம்ம ஹீரோன் மட்டும் தான் அந்த பாட்டில தனியா முடிச்சிட்டு இருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் பப்ளிஷர் எல்லாருமே சொல்றாங்க சீக்கிரமா நீ ஒரு புக் ஸ்டார்ட் பண்ணுப்பா, 10 வருஷம் ஆச்சு, கேப்ல அந்த சிறுகதைகள் மட்டும் தான் விட்டுட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. சீக்கிரமா முடிக்கிறேன் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்ட்டு அங்க இருந்து நழுவிட்டு வாரான். நம்ம ஹீரோனை தேடுறான். அந்த சமயத்துல ஒரு பொண்ணு இவனுக்கு முன்னால வந்து நிக்கிறா. இது யாருன்னா இவனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். ஆமா
இவனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பா, அதாவது இவன் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைமில். அவளுமே ஒரு ரைட்டர் தான். ஸோ எப்படி போகுது வாழ்க்கை, என்ன பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த பாட்டிலாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சுற்றி வந்துட்டு இருக்கிறாள்ல. அப்போ இந்த பார்ட்டி நடத்திட்டு இருக்கிறவன் நம்ம ஹீரோனா ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறான். அப்படி இவன் சுற்றிட்டு அந்த வீடியும் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறான். வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல், அதை ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ குறுகுறுன்னு பார்த்தவனும் வந்துட்டு ஆக்சுவலாக இது என்னுடைய வீடு தான், என்னுடைய ஸ்விம்மிங் பூல் தான், நீங்கள் தனியாக வந்தீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை என் பாய் ஃப்ரெண்ட் கால்வின் இருக்கிறான்ல, ஓ கால்வினுடைய கேர்ள் ஃப்ரெண்டா நீ அப்படின்ட்டு. ஆமாம் அவன் எங்கன்னு கேட்டா அவன் தெரியல, அவனை தேடி எப்படி வந்தான் அப்படின்ட்டு. ஓகே அவன் எங்கேயும் போகட்டும், இப்படி அழகான பொண்ணை விட்டுட்டு எப்படி போக மனசு இருக்கும் அப்படின்னு ஃப்ளோட் பண்ணுற மாதிரி அவன் பக்கத்தில் வரான். இப்போ அவளுடைய பர்சனாலிட்டியே வேறையாச்சுல. இங்கே ஹீரோவும் அவனுடைய எக்ஸும் பார்த்தீங்கன்னா பழைய கதையெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அது கொஞ்சம் வாக்குவாதமாக போய்கிட்டு இருக்கு. அட கடவுளை, இங்கே வந்து ஓன்ட்ட சண்டை போட்டதுக்காக வந்தான் அப்படின்ட்டு எக்ஸ் கிட்ட பேசிட்டு கோவத்தில் வாரான். வெளியவளை தேடி வந்து பார்த்தா இங்கே பாருங்களேன், இந்த பார்ட்டி நடத்துவன் அப்படி உள்ள தண்ணிக்குள்ள இறங்கி நிற்கிறான். இவளும் கூட எல்லா ட்ரெஸ்ஸுமே அவுத்து போட்டு பிகினில உள்ள அவன் கூட குளிக்க போய்கிட்டு இருக்கிறா. இதை பார்த்ததுமே அவனுக்கு ஷாக் ஆயிருது. அவ்வளவுதான், கோவத்தை அடக்க முடியல. அப்படி கோவத்தோடைய காரை தாறுமாற ஓடிக்கிட்டு அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு வந்ததுமே பயங்கரமா கத்துறான். ஒரு ஆம்பளை கூட தனியா பிகினில போய் குளிக்க போறிய, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்றப்போ, ஆமா நீ பாட்டில் அப்படின்னு விட்டு போயிட்ட, பேச்சு துணைக்கு யாருமே இல்ல, அதான் ஒரு நல்லா பேசினாரு, அதான் நான் அப்படி சும்மா குளிக்க தானே போனேன், இதுல என்ன தப்பு இருக்கு, பிகினில தானே குளிச்சேன், என்ன மொத்தமா அவுத்துட்டா குளிச்சேன் அப்படின்ட்டு அவளும் பயங்கரமா கத்துறா. என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியுதா, புரியுதா? அங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு தெரிஞ்சவங்க. என் கேர்ள் ஃப்ரெண்ட் சம்பந்தம் இல்லாம ஒருத்தங்க கூட அறக்குற ட்ரெஸ்ஸோட போய் குளிச்சிட்டு இருந்தா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? நீ இந்த பூமர் மாதிரி பேசாத சரியா? அங்க வந்தவங்க யாருமே தப்பா நினைக்க போறது கிடையாது, உன்னுடைய பார்வை தான் தப்பு. ஏன் அந்த கேப்ல நீ எங்க போனன்னு கேட்டா, அது என் எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஓ நீ உன் எக்ஸ் கிட்ட பேசிட்டு இருப்ப, எனக்கு துணைக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருந்தது தப்பா? நீ பேசிட்டு இருக்கல, நீ என்ன காரியம் பண்ண தெரியுமான்ட்டு மாத்தி வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. ஸோ இவளுடைய பர்சனாலிட்டி இங்க ரொம்ப மோசமா பேசுற அளவுக்கு தான் அமைச்சு போயிருக்குது. அதோடு மட்டும் இல்லாம இப்படிலாம் நடந்துகிட்டா எவடா அவன் கூட இருப்பா, அதனால தான் அவன் எக்ஸை விட்டு போயிருப்பா. நீ நினைச்சதுக்கெல்லாம் ஆடுறதுக்கு நான் என்ன பொம்மையா, இல்ல உன்னுடைய கைப்பாவியான்னு சொல்லிட்டு சொல்ல அவனுக்கு சுருன்னு பிடிச்சது. பொம்மை தான், நீ பொம்மை தான் அப்படின்ட்டு நேரா பார்த்தீங்கன்னா அந்த டைப்ரைட்டர்ல போய் தான் உட்காந்துக்கிறான். ஸோ இவன் அங்கேருந்து திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு இன்னும் செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம், நான் கிளம்புறேன்ட்டு அங்கேருந்து கிளம்புறப்போ கதவு கிட்ட போனாலே என்னமோ அவளை பிடிச்சி தள்ளுது. அதாவது கதவு கிட்ட தாண்டி அவளால் போக முடியல. என்னடா பண்ணிருக்கிற, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்றப்போ, இதை பாரு அப்படின்ட்டு அவன் டைப் பண்ண அந்த பேப்பரை கொடுக்குறான். அதுல பார்த்தீங்கன்னா இவன் வெளியே போகக்கூடாதுன்னு தான் டைப் பண்ணியிருப்பான் போல. இது வரைக்கும் எழுதின நாவல்லாம் அவகிட்ட காமிச்சா மேலோட்டமா பாக்குறா. என்னடா இது, என்ன கேட்காமலே எதுக்கு என்ன பத்தி எழுதி வச்சிருக்கேன்னு கேட்டா, நான் உன்னை பத்தி எழுதல, நான் உருவாக்குன ஃபிக்ஷனல் கேரக்டர் மூலமா தான் நீ உருவான, நீ ரியல் கிடையாது, அந்த மேஜிக் டைப்ரைட்டர்ல தான் நீ வந்து உருவானன்னு சொன்னா அவளால் நம்பவே முடியல. நீ பைத்திய மாதிரி பேசாதன்னு சொல்றப்போ, நான் ஒன்னும் பைத்திய மாதிரி பேசல, உனக்கு ஒரு சாம்பிள் காட்டுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் டைப் பண்றான். இவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்சில் பேசுறா. எனக்கு ஃப்ரெஞ்சே தெரியாது, என்னடா பண்ண அப்படின்ட்டு வந்து ஃப்ரெஞ்சில் பேசுறா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவளை சொடகு போட வைக்கிறான், அவளை பாட வைக்கிறான், அள வைக்கிறான், ஆட வைக்கிறான். எதுவுமே அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன விடுறா, என்ன பண்ற, ஏதோ மாயச்சல வித்தாலும் காமிச்சிட்டு இருக்கிற. அவனும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டு ஒரு கோவத்துல கிறுக்குத்தனமா என்னெல்லாமோ டைப் பண்ணி நாய் மாத்திரம் அவளை நடக்க வைக்கிறான். ஒரு பொம்மை மாதிரி, ஒரு ரோபோட் மாதிரி இவன் இஷ்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவளை ஆட்டி படைக்கிறான். ஒரு கடத்துல அவள் மயக்கம் போட்டு பொத்துன்னு விழ, போதும் நீ ஒன்று டேபிள போட்டு பொத்துன்னு அடிக்கிறான். நம்மளே உருவாக்கி நம்மளே இஷ்டத்துக்கு கேரக்டரை மாற்றக்கூடிய ஒரு பொண்ணு வேண்டாம், அப்படி ஒரு காதல் வாழ்க்கை எதுவும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு கத்துறா. அவ கீழே கிடக்குறாள், பக்கத்துல போனா சடனா எந்திரிச்சிட்டு அங்கிருந்து ஒரு ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிறா. இப்போ இவனுக்கு அவளை பிரியவும் மனசு இல்ல. அண்ட் நினைச்சா இப்ப நடந்தது எல்லாத்தையுமே அவளுக்கு மறக்க வச்சு ஒரு புது பர்சனாலிட்டியா அவளை உருவாக்க முடியும். ஆனா அப்படி பண்றதுக்கும் இஷ்டம் இல்ல. கடைசியா அவனை டைப் பண்றான். ரூபி இந்த வீட்டு விட்டு போனதுக்கு அப்புறமா அவ என்னுடைய கிரியேஷன்ல இருந்து சுதந்திரமா விடுபடணும். இது வரைக்கும் கடந்த காலத்துல நடந்த நினைவுகள் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. மொத்தத்துல அவ இஷ்டத்துக்கு வாழக்கூடிய ஒரு சுதந்திர பின்னா மாறணும் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு ஸ்டிக் நோட்ல அவளை பத்தி உருக்கமா எழுதி இது வரைக்கும் எழுதின அந்த நாவல் புத்தகத்துக்குள்ள வச்சு அவ பூட்டி இருக்கிற அந்த அறைக்கு வெளியே வச்சுட்டு அப்படியே சோஃபால தூங்கிட்டு இருக்கிறான். காலைல பார்த்தா நாய் தான் இவனை எழுப்புது. அப்படியே அவ பூட்டின அறைக்கு வந்தா வெளியும் வச்ச நாவல் அப்படியே இருக்கு. ஆனா கதவு மட்டும் லைட்டா திறந்திருக்கு. உள்ள பார்த்தா அவ திங்ஸ் எதுவுமே இல்லை. ஆக்சுவலா எப்படி வந்தாலும் அப்படியே மாயமா மறைஞ்சு போன மாதிரி போயிட்டா. அவ பிரிவை இவனால தாங்கவே முடியல. ஒரு நாள் கூட அவளை பிரிஞ்சிருந்தது கிடையாது தெரியுமா. ஆசாசியை நாமளே உருவாக்கின ரூபி கடைசியில் நம்மளை விட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு மனசுடைஞ்சு நாள் முழுக்க அப்படியே படுத்து கிடக்குறானா. இதை தெரிஞ்சுக்கிட்டு அண்ணனும் வந்து சரி விடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துறாப்ல. இவ சில மாசம் கழிச்சு கொஞ்சமா நம்ம ஹீரோனுடைய பிரிவுல இருந்து மீண்டு வந்துட்டான். அண்ணனும் தம்பியும் கோல்ஃப் விளையாட போறாங்க. அப்படி சந்தோஷமா பேசி வந்துட்டு இருக்கிறப்போ, ஆமா அந்த கதை எழுதுன அதை அப்படியே விட்டுட்ட, இப்ப புதுசா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்றப்போ, நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ, என்ன யோசிக்கிற, ரூபியோட இருந்த அனுபவத்தை எழுது, ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னதுனால அண்ணன் சொன்ன ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றானா, அந்த டைப்ரைட்டர்ல நம்ம டைப் பண்ண வேண்டாம், இதில் டைப் பண்ணாதானே விபரீதமா அமைச்சு போகுது அப்படின்ட்டு அதை கவர் போட்டு ஓரமா எடுத்து வச்சுட்டு புதுசா ஒரு மேக் வாங்கி அதுல புது ஸ்டோரி ஒன்று ரைட் பண்றான். அதாவது த கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஒரு டைட்டிலோட ஸ்டார்ட் பண்றான். அப்புறம் ஸ்டோரியும் எழுதி முடிச்சு அதை பப்ளிஷ் பண்றாங்க. ஃபேமிலி எல்லாருமே
எல்லாமே கலந்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாவல் எப்படி அவனுக்கு வந்து ஹிட் ஆச்சோ அதே வரவேற்புங்க கிடைக்குது. ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவனை பாராட்டுறாங்க. அப்புறம் தெரபிஸ்ட்டுக்கு கூட இந்த நாவல் பிடிச்சிருக்குன்னு சொல்றாரு. ஆக்சுவலா சார் நீங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். இந்த நாயை பிடிச்ச கேரக்டரை எழுதி வைங்கன்னு சொன்னீங்க. என் கணவர் வந்து ஒரு பொண்ணை பத்தி எழுதி வச்சேன். அப்படி உருவான கதைன்னு தான் சொல்லி வச்சிருக்கான். ஆனா ஃபர்ஸ்ட் எழுதின கதையை பத்தி யாருக்கிட்டையும் இன்னும் சொல்லல. அது அண்ணனுக்கும் இவனுக்கும் மட்டும் தான் தெரியும். அப்புறம் ரூபி வந்த கதையும் இவனுக்கும் அண்ணனுக்கும் மட்டும் தான் தெரியும். அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. வழக்கம் போல ஸ்காட்டிய வாக்கிங் கூப்பிட்டு போறான். அது சொல் பேச்சு கேட்காம அறுத்துக்கிட்டு ஓடுது. அப்போ புல்வெளிகளுக்கு மத்தியில் ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா மேட்டை வச்சு அதில் கூலாக படுத்துக்கிட்டு புக் என்னமோ ரீட் பண்ணுறா. ஸ்காட்டி ஓடி போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட நின்றுருக்கிறான். டே இங்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிட்டா அந்த பொண்ணு அந்த நாயை கொஞ்சிட்டு யாருன்னு பார்த்தா நம்ம ரூபியா இல்லைனா வேற எதுவும் பொண்ணான்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம் ஸ்தம்பிச்சு போயிருந்தான். உங்க நாயா? இந்த மாதிரி நாய் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பேர் என்ன? இவன் ஸ்காட்டின்னு சொல்றான். ஸ்காட்டியா? நான் இப்போ ஒரு புக் ரீட் பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த புக்கில் கூட இப்படி ஒரு நாய் பேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த புக்கை வந்து கையில் கொடுக்குறான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களை எங்கேயோ பார்த்துருக்கிறேன், ரொம்ப பழக்கப்பட்ட முகம் மாதிரியே தெரியுது அப்படின்னு சொல்றப்போ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இவர் ரீட் பண்ணிட்டு இருக்கிற புக்கே வந்து இவன் எழுதின புக்கு தான். கடைசி பேஜ்ல இவனுடைய போட்டோ இருக்கு. ஸோ இந்த போட்டோ வந்து காமிக்கிறான். இதில் தான் பார்த்துருப்பீங்கன்னு சொல்றப்போ ஓ மை காட், இந்த புக்கை நீங்க தான் எழுதுனீங்களா? என் ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணா. ஒருவேளை இந்த போட்டோ தான் பார்த்துருப்போம் போல அப்படின்னு வந்துட்டு சொன்னாலும் பட் எங்கேயும் உங்களை பார்த்த மாதிரியே தோணுது அப்படின்னு வந்து சொல்றா. ஆக்சுவலா இந்த பொண்ணு ரூபியா இல்ல வேற எதுவும் பொண்ணா? கடைசி அந்த டைப்ரைட்டர்ல இந்த பொண்ணு எல்லாமே மறந்து போகணும், தன்னுடைய கட்டுப்பாட்டுல இருந்து இந்த டைப்ரைட்டர்ல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லி தானே டைப் பண்ணி முடிச்சிருப்பான். ஒருவேளை ரூபி தான் பாஸ்ட் எல்லாத்தையுமே மறந்து ரொம்ப இயல்பான பொண்ணா இருப்பா போல. சோ இந்த இயல்பான குணம் தான் இவன் எதிர்பார்த்தது. நினைச்ச மாதிரி நம்ம கட்டுப்படுத்த வேண்டாம். அவ இஷ்டத்துக்கு சந்தோஷமோ துக்கமோ சோகமோ கோபமோ என்னமோ அவ இயல்பா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்ச மாதிரி தான் இந்த பொண்ணு அப்படியே இருக்கிறா. சோ நான் கொஞ்சம் உட்காந்துக்கலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட ஃப்ளர்ட் பண்ண ட்ரை பண்றான். அவளுக்குமே புரிஞ்சு போயிடுச்சு. உட்காருங்களேன் தாராளமா அப்படின்னு சொல்ல. சோ இதோட தான் இந்த படமும் வந்து முடிச்சு போகுது. சரி, இந்த படத்துடைய கருத்து தான் என்ன அப்படின்னு பாக்குறப்போ உண்மையான காதல் அப்படிங்கிறது ஒருத்தங்களை நம்ம விருப்பப்படி நம்ம இஷ்டத்துக்கு அவங்கள மாத்தி வாழ வைக்கிறது கிடையாது. அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்து அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அப்படி நம்ம நேசிக்கிறது தான் ரியல் லவ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருத்தை பத்தியும் இந்த படத்துடைய கதையை பத்தியும் என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.